சமாஜ்வாடி மற்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பொய்களை பரப்பி வருவதாக பிரதமர் மோடி விமர்சனம். மகாத்மா காந்தியின் பெயரை பயன்படுத்தி அதிகாரத்தை பெற முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியின் வார்த்தைகளை மறந்துவிடுவது ஏன் என்றும் உத்தரப்பிரதேச பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கேள்வி. போதைப்பொருள் விற்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். காவல் உயர் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்ட பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். டெல்லியில் நடைபெறும் காவிரி தொடர்பான கூட்டங்களில் தமிழக அரசின் அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்ற முடிவை கைவிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசிற்கு வலியுறுத்தல். ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த கெஜ்ரிவால். பாஜக அரசியல் விளையாட்டில் ஈடுபடுவதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் ஆஜராக தேசிய மகளிர் ஆணையம் சம்மன். நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் கடனை பணமாக வழங்கக்கூடாது. ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு. புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று அதிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதம். ஓய்வுக்கு பின் கிரிக்கெட்டை விட்டு நீண்ட தூரம் சென்று விடுவேன். ஓய்வு குறித்து மனம் திறந்தார் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.